எல்லாருக்கும் வணக்கம். நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு திங்கக்கிழமை காலையில் உதய எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு ட்ரெயினில் வந்துட்டேன். என்னென்ன கொண்டு வந்திருக்கிறேன்னு பாருங்கள். பேரனுக்கு முருங்கைக்காய் பிடிக்குன்னு சொன்னேன். அவங்க பாட்டி ஒரு மரத்தையே உடச்சி கொண்டுட்டாங்க. நீங்கள் பாருங்கள் எத்தனை முருங்கைக்காய் இருக்குன்னு. ஒரு 50 இருக்கும் போனேன். தேங்காய் இல்லைன்னு சொன்னேன். தேங்காய் பாருங்கள் எவ்வளோ தேங்காய் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்த சுண்டைக்காய் கிடைக்கிறதே இல்லை பெங்களூரில். அதனால் சுண்டைக்காய் கேட்டு சொல்லியிருந்தேன். பக்கத்தில் போய் உடனே சுண்டைக்காயை பறிச்சுட்டு வந்துட்டாங்க. தேங்காயையும் பக்கத்தில் ஆட்டியிருந்தாங்கன்னு அதையும் வாங்கி ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்பிட்டாங்க. பூண்டு பாருங்கள், 1 கிலோ பூண்டு பக்கமே இருக்கும். அந்த பூண்டுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பூண்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது கருவேப்பிலை உருவி வச்சுருந்தது, அவங்களே உருவி எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. முருங்கைக்கீரை, போன தடவை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் கிடா வெட்டினாங்க. அதில் இருந்த ஸ்பைசஸ் எல்லாம் மிச்சம் இருந்ததுன்னு அதையெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பைசஸ்ன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சரிசி நல்லா இருக்குதுன்னு சொல்லி பச்சரிசி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் அரிசி தான். இது துவரம் பருப்பு. இதெல்லாம் இன்றைக்கி ட்ரெயினில் உதய எக்ஸ்பிரஸில் காலையில் வரும்போது கொண்டு வந்தேன். அது என்னுடைய துணி பேகு. இவ்வளோதாங்க கொண்டு வந்திருக்கேன்.